அத்தியாயம் 12 ஸ்லோகம் 16. தூயவனாய் ஒரு பக்தனிடம் அகத்திலோ புறத்திலோ களங்கத்திற்கு இடமே கிடையாது. சித்தியை அடைய விரும்பும் ஒருவன் பிறரிடம் தான் கொள்ளும் உறவுமுறையில் மட்டுமின்றி தன்னை சுற்றியுள்ள பொருள்களின் ஏற்பாட்டிலும் கூட தூய்மையாக வைத்திருக்கும் அளவிற்கு சரீர ஒழுக்கம் உடையவன் ஆவான். ஒருவனது நடை, உடை, பாவனை இவற்றின் தூய்மையானது அவனுடைய அகத் தூய்மையையும் பண்பாட்டையும் குறிக்கும். இந்தியாவில் அகத்திலும் புறத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரம் பெரிதும் வலியுறுத்தப்படுகிறது. புறத் தூய்மையின்றி அகத் தூய்மை இல்லை. திறமுடையோன் தக்ஷக. ஒரு முழுமையான மனிதனின் அடுத்த இயல்பு எது? எந்த காரியத்திலும் உற்சாகமே வெற்றிக்கு வழி. எண்ணிய கருமத்தை துணிந்து ஆற்றும் மன உறவும் புத்தி கூர்மையும் உடையவனே திறமைசாலி. செயலாற்றுவதில் இன்று நிலவும் மந்தத்தையும் அலட்சியத்தையும் அலங்கோலத்தையும் பார்த்தால் ஹிந்து மதம் தன் பெருமையை விட்டு வெகு தூரம் விலகிவிட்டது என்பது புரியும். உதாசீனன் எதனாலும் பாதிக்கப்படாதவனாய் உலகம் தன்னை ஏமாற்றிவிட்டது, துன்புறுத்துகிறது என்ற காரணத்தால் வெறுப்படைந்து துக்கத்தில் ஆழ்ந்த பக்தர்கள் பலரை நாம் காண்கிறோம். இத்தகைய மூட பக்தர்களுக்கு தெய்வ பக்தியே ஒரு பாரமாகும். வேதாந்தத்தை தவறாக புரிந்து கொள்ளும் சமூகம் செய்வது தற்கொலைக்கு ஒப்பாகும். தெய்வ பக்தியே ஒரு பாரமாகும். இத்தகைய மூட பக்தர்களுக்கு தெய்வ பக்தியே ஒரு பாரமாகும். உதாசீன பாவத்தால் ஒருவன் மனச்சக்தியை சிக்கனப்படுத்த வேண்டும். மானிட வாழ்வில் சில்லறை அசௌகரியங்கள் இருப்பது இயல்பு. அவற்றை மிகைப்படுத்தி அவற்றின்றும் தப்பிக்க முயல்வதால் ஆயுள் முழுவதும் துன்பமே மிஞ்சும். இத்தகைய அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் இருப்பதே உதாசீன பாவம். துயரமற்றவனாய் நடுக்கமற்றவனாய் ஆசையின் வசப்பட்ட ஒருவனுக்கு அது நிறைவேறாமல் போய்விடுமோ என்ற பயமும் நடுக்கமும் ஏற்படுகிறது. ஒரு உண்மையான சாதகனுக்கு இத்தகைய பயமும் கலக்கமும் ஏற்படாது. காமிய கர்மங்களை துறந்தவனாய் சர்வாரம்ப பரித்யாகி. ஆரம்பம் என்றால் கர்மத்தை தொடங்குவது. கர்மங்களை துறப்பது என்றால் செயலின்றி இருப்பது என்று பொருளல்ல. இச்சொல்லை தவறாக மொழிபெயர்த்ததால் தான் இந்துக்களில் பலர் சோம்பேறிகளாயினர். அதோடு இந்து மதம் சோம்பேறித்தனத்தையே போதிக்கிறது என்று பலர் கிண்டலும் செய்தனர். இவர்கள் அதிலுள்ள ஆழ்ந்த கருத்தை காணத் தவறியவர்கள். ஒரு செயலை தொடங்கும் போது இன்ன லட்சியத்தை அடைவதற்காக இதை நான் செய்கிறேன் என்ற வலுவான அகங்கார உணர்வே ஒருவனுள் இருக்கும். அதாவது இதை நான் செய்கிறேன் என்ற வலுவான அகங்கார உணர்வே ஒருவனுள் இருக்கும். ஆனால் பிரம்ம சித்தியை நாடுபவன் உலகில் செயல்படும்போது இந்த அகங்கார உணர்வை அறவே துறக்க வேண்டும். வாழ்வில் நிகழும் எந்த கருமமும் மற்றதையுமே சாராமல் நடவாது. கூர்ந்து நோக்கினால் நமது கருமங்கள் யாவும் இவ்வுலகில் உள்ள விஷயங்களாலும் சூழ்நிலைகளாலுமே தொடங்கப்பட்டு ஆளப்பட்டு நடத்தப்படுகின்றன. இவற்றை தவிர்த்து யாராலும் எந்த கருமத்தையும் நிறைவேற்ற முடியாது. சத்தியத்தை நாடும் பக்தன் தான் ஈஸ்வரனின் கையில் ஓர் ஆயுதமே அன்றி வேறல்ல என்று உணர்ந்த வண்ணமே இவ்வுலகில் செயல்படுவான். இத்தகைய 6 குணங்களையும் படைத்த பக்தன் எனக்கு பிரியமானவன்.